வணக்கம். நானு ஒரு சினிமா பத்திரிக்கையாளனா ஒரு 15 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். கிடைச்ச எனக்கு முக்கியமான பல அ நட்புகள்ல நடிகர் விஜய் ரொம்ப கரண்ட்ல இருக்கிறதுனால, அத ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். விஜய் அவரு நான் அந்த குங்குமம் ஆஃபீஸ் அந்த முரசொலி ஆஃபீஸ்ல தான் அது இருக்கு. கோடம்பாக்கம் ரோட்ல. அவர் அந்த பக்கம் தான் பைக்ல போவார். நாங்க டீ சாப்பிடும்போதெல்லாம் அவர பார்ப்போம். காலேஜ் லயோலால படிச்சாரு அப்போ. அதனால அப்பத்துலேருந்தே பார்த்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அவரு எஸ்ஏஎஸ்சியோட பையன்னு தெரியும். குழந்தை நட்சத்திரமா நடிச்சவர்ன்னு தெரியும். அதன் பிறகு அவர் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் நடிச்சார். அந்த படம் நடிக்கும்போது என் கூட காலேஜ்ல படிச்ச தாமு அவருடைய நண்பனா அந்த படத்துல நடிச்சதுனால, தொடர்ந்து ஷூட்டிங் போறது பழக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அதன் பிறகு தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அவர் கொஞ்சம் பிரஸ் ஃப்ரெண்ட்லி தான். பிரஸ் கிட்ட கொஞ்சம் மரியாதையா இருப்பார். ரொம்ப மரியாதையா பேசுவாரு. எஸ்ஏஎஸ்சி வீட்ல சாலிகிராமத்துல மாடியில அவருக்கு ஒரு சின்ன அறை உண்டு. ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த அறை. அவ்வளோ பெரிய பரபரப்பான நடிகரா அவர் அந்த நேரத்துல வந்துட்டாரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இது பூவே பூச்சூடவா வரைக்கும் வந்துட்ட பிறகு கூட நான் அந்த அறையில தான் அவர போய் பார்த்து பேசுவேன். ஒரு சின்ன அறை. அவருக்கு ஒரு சின்ன டேபிள் மேல ஒரு கம்ப்யூட்டர், டேபிள் டாப் அது. அதான் இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு வரியில தான் பதில் இருக்கும் விஜய் கிட்ட. ஆமா சார். சரி சார். ஆமா சார். அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு மேல சொன்னதே இல்ல. நான் ஏதாவது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலோட போவேன். "நீங்க என்ன சார் பொள்ளாச்சியில அந்த மலையில ஸ்லிப் ஆயி கீழ விழ பார்த்தீங்களாமே சார்" அப்படின்னு சொல்லி. "ஆமா சார்" அப்படின்னுவாரு. What? அப்போ நான் இன்னும் கொஞ்சம் எதனா ஒரு வரி எக்ஸ்ட்ரா சொன்னா நல்லா இருக்கும்லாம் கேட்பேன். "நீங்களே அது எதனா எழுதிக்கோங்க சார்" அப்படி சொல்லுவாரு. இப்படிதான் அவர் ரொம்ப கூச்சமா தான் இருந்தார். நான் பார்த்த வரைக்கும் இந்த நாள்ல. இந்த நாள்ல ஒரு சுவையான சம்பவம், ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1999 மிடில்ல ஒரு ஜூன், ஜூலையா அந்த நேரத்துல என்னோட தினமணி நம்ம கிளப் ஹவுஸ் ரோட்ல, மவுண்ட் ரோட்ல இருந்த தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ்க்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்தார் ஒரு நாள். காலையில ஒரு 11 மணி இருக்கும். வந்துட்டு சினிமா எக்ஸ்பிரஸ்ல ராமமூர்த்திய பார்த்துட்டு, அப்படியே வந்தாரு. என்ன பார்க்கணும்னு வந்தாரு. வணக்கம் சார் சொன்ன பிறகு, "நான் விஜய் கல்யாணங்க. உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தோம்" அப்படின்னாரு. பத்திரிக்கை வாங்கிட்டேன். எடிட்டருக்கும் கொடுங்க சார்ன்னு. எடிட்டருக்கு கொடுக்கணும்னு அவரே சொல்றாரு. நான் சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறேன். எடிட்டர் அப்போ ஆர்எம்டி சம்பந்தம். அவர் ஒரு ஃபயர் பிராண்டு. எல்லாரும் இங்க பத்திரிக்கை உலகில தெரிஞ்ச விஷயம் தான். நெருப்பு மாரி இருப்பார் செய்தியில அவரு. எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. அந்த மாரியான ஒரு ஆளு. அவர்கிட்ட போய் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் எஸ்எஸ்சிய. சார் இவர் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். நீதிக்கு தண்டனை படம் கலைஞர் வசனத்துல இவர் தான் டைரக்ட் பண்ணாரு. சட்டம் ஒரு இருட்டறைன்னு விஜயகாந்த் எல்லாம் பெரிய இது கொடுத்தவர் இவர் தான் அப்படிலாம் நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் அப்படியா வெரி குட் வெரி குட் கை கொடுத்தாரு எஸ்ஏஎஸ்சிக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஏஎஸ்சி பத்திரிக்கையை கொடுக்குறாரு அவருக்கு சம்பந்தன் சார்கிட்ட. பத்திரிக்கை வாங்கி பார்த்தாரு, எல்லாம் படித்தார். அப்படியா சென்னையில் தான் வச்சுருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் தேதியெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு எஸ்சிஎஸ்சி நான் வரேன் சார்ன்னு எழுந்துக்கிறாரு. அவசியம் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது சார் பையன் பேர் விஜய்ன்னு இருக்கு. பையன் அவன் என்ன பண்ணுறான்னு போடவே இல்லையே அதில் அப்படின்னு சொல்லி எங்கள் சம்பந்தம் கேட்க, அந்த நேரத்தில் எஸ்சிஎஸ்சி பெரிய அதிர்ச்சியாகி என்ன பார்க்க. ஏன்னா அந்த அந்த நேரத்தை புரிஞ்சுக்கணும். துள்ளாத மனமும் துள்ளும், பூவே உனக்காக, அப்புறம் இன்னொரு படம் பத்ரி, இதெல்லாம் ஓடி காதலுக்கு மரியாதை, இதெல்லாம் ஓடின நேரம். அது எல்லாமே வெள்ளி விழா. 100 நாள் 200 நாள் ஓடிட்டு இருக்குது படங்கள், விஜய் படங்கள். அந்த நேரத்தில் எங்கள் எடிட்டர் அப்படி கேட்கவும் இவருக்கு ஒன்றும் புரியாமல் நான் அந்த நிலையை சமாளிக்க அப்படியே ஷாக்காகி நிற்கிறார் எஸ்எஸ்சி. நான் உடனே எங்கள் சம்பந்தம் சாரை பார்த்து, சார் அவர் நடிகர் சார், ஹீரோ சார் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, அப்போ கூட நடிகர்னு போட்டிருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி எங்கள் எடிட்டர் அப்பவும் நிலைமையை புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அவரும் சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சம்பந்தம் சார் சினிமா பீட் சுத்தமாக தெரியாது அவருக்கு. சினிமா பற்றி தெரியவே தெரியாது. என்னதான் சினிமா எடிட்டர்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. நான் ஒரு எடிட்டர், நீ ஒரு சினிமா எடிட்டர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருப்பாரு. அது ஒரு பெருமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் போட்டு பெலாசுவார் எதுனா தப்பு நடந்துட்டா.
அவருடைய குணம் அது. இவ்வளோ எல்லாம் அவருடைய பொலிட்டிக்கல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி மற்ற அந்த நீதித்துறை அல்லது வந்து ஒரு மெடிக்கல் பீட்டு இதெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட பாடு. ஆனா சினிமா சுத்தம். அவருக்கு தெரிஞ்சதுன்னா சிவாஜி கணேசன் தெரிஞ்சிருக்கும் அப்போ. அந்த மாரியான Oh ஒரு my ஆள் தான் அவரு. God. அதனால அவரு இப்படி கேட்டதும் அதுக்கு எசேசியான ஷாக் இருக்குல்ல, அது இப்போ கூட என்னால மறக்கவே முடியாது. அந்த அதிர்ச்சி அவர் அடைஞ்ச அதிர்ச்சி. அது வந்து அவரு எப்படி அது எதிர்கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. என்ன தெரிஞ்சு தான் கேட்கிறாரா? தெரியாம கேட்கிறாரான்னு நெனச்சிருப்பார் நிச்சயமா. அந்த அதிர்ச்சியோட அவர் கிளம்பி போனாரு. உண்மையிலேயே அந்த அதிர்ச்சி அடைஞ்சத நான் ஒருத்தன் தான் சாட்சி. அது சம்மந்தம் சாரும் அதுக்கு புரிஞ்சுக்கவே இல்ல அவர் அதிர்ச்சி அடைஞ்சத. எஸ்எஸ்சிக்கு தெரியாது. அவரு தான் அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாரு. அதனால நான் அவர் அதிர்ச்சி அடைஞ்சது அவருக்கே தெரியாது. நான் தான் அதுக்கு சாட்சி. நான் ஒருத்தன் தான் அத பார்த்தேன். அத உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையறேன்.